தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவு. கூட்டணிக்குள் குழப்பம், டெலோ அணி வெளியேற்றம். பேச்சு முறிவுக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் என்னை காரணம் காட்டுவது தவறானது, சிபிகே விளக்கம். நிலம் கையகப்படுத்தல் தொடர்பான வட்டமானியை திரும்பப் பெற வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச சட்ட உதவி, சுமந்திரன். திருகோணமலையில் எனது விவசாய காணியும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன, விவசாய காணிகளை விடுவிக்க அரசாங்கத்திடம் கோரும் குகதாசன். வடக்கு மாகாணத்தில் அனுர் அரசாங்கத்தால் குறிவைக்கப்படும் காணிகளின் பின்னணி. சஜித் பிரேமதாசாவிடமிருந்து விலகிச் செல்லும் தொகுதி அமைப்பாளர்கள். துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்ட அறிவிப்பு. யாழில் அத்துமீறி சுவீகரிக்கப்பட்ட பொதுக்காணி, சுமந்திரன் நேரடி விஜயம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழரசு கட்சி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் அக்கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பிரதேச சபைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய 106 ஆசனங்களை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏனைய தமிழ் கட்சிகளின் ஆதரவுடன் எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்றும், அதே சமயத்தில் பல்வேறுபட்ட சபைகளில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் கட்சிகள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கலாம், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், அவர்களுக்கான ஆதரவை வழங்க இருப்பதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் மிக பெருமளவிலான வாக்குகளையும் ஆசனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்கள் ஆட்சி அமைக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் சாதகமாக பரிசீலிப்போம் என்பதுடன் பல சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த விடயங்களிலும் நாங்கள் ஏனையோருடனும் பேசி அவை தொடர்பாகவும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், தங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்கின்ற ஒரு தோரணையில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் எதுவும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? ஏற்கனவே நாங்கள் 2 முறை தமிழரசு கட்சியினுடன் பேசியிருக்கின்றோம், அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடனும் பேசியிருக்கின்றோம். எங்களது கருத்துக்களை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். அந்த அடிப்படைகள் சகலவற்றையும் வைத்துக்கொண்டுதான் இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆகவே அந்த வகையில் எங்கெங்கு அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அந்த ஆதரவினை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே போல அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு எங்கெங்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அதனை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது எங்கெங்கு ஆட்சி அமைக்க முடியுமோ அதற்கான ஆதரவையும் ஏனையோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற சிங்கள பெரும்பான்மையாக கொண்ட கட்சிகளுடைய ஆதரவை நீங்கள் பெறுகின்ற வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பெறுவதாக இருந்தால் எந்த கட்சியை தவிர்த்து ஆதரவை? நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தான் பேசுகின்றோம்,
பேசியிருக்கின்றோம், இனிமேலும் பேச இருக்கின்றோம். ஆகவே இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஏனையோர் அவர்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க விரும்பினால் அது அவர்களுடைய கட்சி எடுக்க வேண்டிய முடிவை தவிர நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு அல்ல. ஆகவே அந்த முடிவினை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற பின்னர் ஊடக சந்திப்பில் டெலோவின் சார்பில் கலந்து கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரன் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து வெளியேறினார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பிலும் சுமார் 3 மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதன்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதிலும் டெலோவின் சார்பில் இன்றைய தினம் செல்வம் அடைக்கலநாதன் கலந்து கொள்ளாத பட்சத்தில் கருணாகரனை குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவர் மறுப்பு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் அவரை ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு புரொட் தலைவர் சித்தார்த்தன், ஏபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரால் வலியுறுத்தப்பட்ட போதிலும் அன்று எடுக்கப்பட்ட முடிவுகள் சில மாற்றங்கள் நிகழக்கூடும் எனவும், ஆகவே தான் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ள முடியாது என கூட்ட மேசையில் இருந்து எழுந்து சென்றார். இதன் காரணமாக நேற்றைய கூட்ட முடிவுகள் சில வேளைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துமா என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய கூட்டத்தில் புரொட் தலைவர் சித்தார்த்தன், ஏபிஆர் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ சார்பில் கருணாகரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் செயலாளர் துளசி, சமத்துவ கட்சி சார்பில் மு. சந்திரகுமார் உட்பட உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபை ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தான் எந்தவிதமான பேச்சுவார்த்தையை நடாத்தவில்லை என தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்றுக் குழு கூட்டம் நடந்தது. இதில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க நல்லெண்ண அடிப்படையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவளிக்க வேண்டும் என CVK சிவஞானம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இதன் அர்த்தம் எந்த சபையையும் அவர்களுக்கு வழங்க முடியாது என்பதே என்றும் விவாதிக்கப்பட்டது. CVK-உடனான பேச்சில் தமக்கு சில சபைகளையும் தராத பட்சத்தில் தாம் ஓரிரண்டை கைப்பற்ற முயற்சிப்பதாக குறிப்பிட்டதாகவும், விரும்பினால் அப்படி செய்து கொள்ளுங்கள் என CVK குறிப்பிட்டதாகவும் நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த விவாதத்தை தொடர்பாக CVK சிவஞானம் கருத்து தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் தலைவரான CVK சிவஞானம் தான் அப்படி தெரிவிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சுமந்திரன் வெளிநாடு சென்ற பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் எந்த தலைவரையும் தொடர்பு கொண்டு பேசவில்லை எனவும், பிரித்தானியாவில் தங்கியுள்ள செல்வம் அடைக்கலநாதன் மட்டுமே தன்னை தொடர்பு கொண்டு மாந்தை கிழக்கு பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது பற்றி மட்டுமே பேசியதாக சுமந்திரனுடன் பேசி முடிவெடுக்கும்படி தெரிவித்ததாக அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு எதிர்காலத்தில் உயர் பதவிகளில் அமரப்போகும் இன்றைய மாணவர்கள் கல்விக்கு மேலதிகமாக தங்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையானவர்களாக நீங்கள் மாற முடியும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சமூக பாதுகாப்பு சபையின் அங்கத்தவர்கள் இணைத்து அது தொடர்பில் பலர் ஆரம்பத்தில் சமூக பாதுகாப்பு சபையில் இணைவதன் பயன் தொடர்பில் பலர் அறிந்திருக்கவில்லை. பலர் ஓய்வூதியத்தை பெற்று அதன் அனுகூலங்கள் அனுபவிக்க தொடங்கிய பின்னர் அதிகளவில் இணைந்து கொண்டனர். முதுமை காலத்தில் இந்த ஓய்வூதியத்தின் அவசியம் உணரப்பட்டது. இதனால் தான் என்னவோ அரசாங்க உத்தியோகத்தை அதிகளவானோர் விரும்புகின்றனர் என அவர் தெரிவித்தார். காணி சுவீகரிப்புக்காக பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். இந்த வர்த்தமானியை அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளோம். அவ்வாறு இல்லாவிடின் மக்கள் போராட்டங்களை நடாத்துவோம். தமது காணிகளை மக்கள் இழக்காமல் இருப்பதற்குரிய சட்ட ஆலோசனைகளை இலவசமாக வழங்குகின்றோம் என MA சுமந்திரன் தெரிவித்தார். 25/3/28 திகதியன்று 2430 இலக்கத்தின் கால நிர்ணய சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் வெற்றிலைக்கேணி பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நீதி அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்ட நடாத்தப்பட்ட சட்ட ஆலோசனை முகாமில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரிவு 4 கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த திகதியிலே இருந்து 3 மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்திலே யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் 3 மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும். அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசுடைமையாக்கப்படும்
என்று அந்த சட்டத்தின் 5ஆம் உபபிரிவு 1 சொல்லுகிறது. அதன் கீழே பிரகடனப்படுத்தல் ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரசுரத்திலே நான் சொன்ன மார்ச் 28ஆம் தேதியான பிரசுரத்திலே வடமாகாணத்தின் 4 மாவட்டங்களிலே எல்லாமாக ஏறத்தாழ 6000 ஏக்கர் காணிகள் வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசங்கள் கூடுதலாக கடற்கரையோர பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது. இன்றைக்கு வெற்றிலைக்கேணியிலே நாங்கள் மக்கள் சந்திப்பு ஒன்று நடத்துகிறோம். மக்களுக்கான நீதி என்கின்ற சட்டத்தரணிகள் அமைப்பு இலவச சட்ட உதவி கொடுப்பதற்காக இந்த வர்த்தமானியினாலே பாதிக்கப்படுகிற மக்களை சந்திக்கிறோம். இது 2வது தடவையாக இது நடைபெறுகிறது. இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் சுனாமியினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். மக்கள் தங்களுடைய உறுதிகளை எல்லாம் இழந்து இப்பொழுது வெவ்வேறு ஸ்தாபனங்கள் வீட்டு திட்டங்கள் கொடுத்து அரசு கொடுத்திருக்கிற நிலங்களிலே வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே உறுதிகள் கையிலே கிடையாது. அது மட்டுமல்ல, பல தடவைகள் இடம்பெயர்வுகள் நடைபெற்றுகிறது இந்த பிரதேசங்களிலே. பலர் வெளிநாடுகளிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். விசேடமாக மன்னாரிலே தலைமன்னார் பகுதியிலே இருக்கிறவர்கள் இருந்து இந்தியாவிலே பல வருட காலமாக அகதிகள் என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வர முடியாத நிலையிலெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எவரும் தங்களுடைய உரித்தை கோருவதற்கான ஆவணங்களை முற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த சட்டத்திலே இந்த 3 மாத காலத்திலே யாராவது வெளிநாட்டிலே இருந்தால் அவர் பிறகு உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் அந்த நிலத்தை வேறு ஏதாவது பாவனைக்கு உட்படுத்தி விட்டால் அதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அதைவிட இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த நிலத்திலே காண்பித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பெயர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது. மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துவனுடைய பேரிலே அவர்கள் உறுதிகள் வச்சிருக்கிறார்கள். பல இடத்திலே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். 100 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுடைமையாக்கப்படும், அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது. ஆகையினால்தான் இந்த தகவல் கிடைத்த உடனேயே நாங்கள் இதனை அரசாங்கம் மீள கைவாங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். 1931ஆம் ஆண்டு ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது. மக்களுடைய சொந்த காணிகள், தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதனை மீள கைவாங்க வேண்டும். அப்படி மீள கைவாங்காவிட்டால் நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இதிலே இருந்து அவர்களிடத்திலே தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலேயும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதே விதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம். அதற்கான நேரம், இடம், காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையாக இருக்கிறது.
பலரது முறைப்பாடு தங்களது பூர்வீக காணி உறுதி காணிகள் இராணுவம் கடற்படை வந்ததில் இருப்பதாகவும் முறைப்பாடு செய்யும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குது? அது பூர்வீக காணியாக இருந்தால் அவர்களிடத்திலே உறுதி இருந்தால் நாங்கள் இப்பொழுது அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும். ஆனால் பலருடைய கையிலே உறுதியும் கிடையாது, அவர்கள் ஆட்சியிலேயும் இல்லை. ஏனென்றால் அது பலாத்காரமாக கடற்படையோ அல்லது இராணுவமோ கையகப்படுத்தி இருக்கிற காணிகளும் இருக்கிறது. ஆகையினால்தான் அந்த காணியினுடைய பூர்வீகத்தை நாங்கள் அறிந்து கொண்டால், அந்த காணி எப்படியாக அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான ஆவண தயாரிப்பை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒரு வருடத்துக்கு 5 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. எனவே நாட்டினுடைய நன்மை கருதியும் விவசாயிகளின் நன்மை கருதியும் அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குவதாசன் தெரிவித்தார். திருகோணமலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற காணி அகபரிப்பு தொடர்பிலான ஒரு குறுந்திரைப்படம் வெளியீட்டு வைபவத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் பிரதமர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. நானும் கலந்து கொண்டேன். இதில் வடமாகாணத்தை மையப்படுத்தி கலந்துரையாடல் இடம்பெற்றாலும் கிழக்கு மாகாணத்தை பற்றி பேசப்படவில்லை. இருந்த போதிலும் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் காணி பிரச்சினை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளேன் என தானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் எமது வயல் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதில் கூடிய கவனம் செலுத்தி மக்கள் காணி பிரச்சினையை தீர்க்க இயலுமான முயற்சிகளை மேற்கொள்வேன். 316,000 ஏக்கர் காணிகளை விடுவித்து விவசாயிகளின் துன்பத்தை துடைக்க வேண்டும். மேலும் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தியை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட வட்டமானியில் வவுனியா மாவட்டம் உள்ளடக்கப்படவில்லை. இதன்படி வடக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களை அரசாங்கம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைப்பது தெளிவாகிறது. தமிழ் மக்கள் மீண்டும் உரிமைக்காக போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு கரையோர பிரதேசங்கள் மூலமே ஆயுதங்கள் விநியோகிக்கப்படும். இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த காணி தொடர்பான வட்டமானி வெளியீடு என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது மக்களின் காணிகளை பறிப்பதற்கான ஒரு திட்டமே என அவர் சுட்டிக்காட்டினார். சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பல தொகுதி அமைப்பாளர்கள் தங்கள் பதவிகளை விலகும் முடிவை அறிவித்து வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தொடர்ந்து குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை அடுத்து இந்த பதவி விலகல் அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. இதன்படி இதுவரை பண்டாரவளை தொகுதி அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சமிந்த விஜயசிறி, கொரப்பத்தன தொகுதி அமைப்பாளரும் அனுர புத்திக்க, தம்புள்ளை தொகுதி அமைப்பாளரான சம்பக விஜயரத்ன, ரத்தோடை தொகுதி அமைப்பாளர் பிரதி தேசிய அமைப்பாளருமான ரஞ்சித் அலுவிகார, நுவரெலியா மாவட்ட இணை அமைப்பாளர் அனகிபுர அசோக சேபால, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் பண்டாரகுட ஆகியோர் தங்கள் அமைப்பாளர் பதவிகளிலிருந்து இதுவரை விலகியுள்ளனர். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்கள் அறிவித்தனர். இது தொடர்பாக துணை மருத்துவ சேவைகள் ஊழியர்களின் ஒருங்கிணைந்த பொதுக்குழு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவித்தலின் பிரகாரம் துணை மருத்துவ சேவை ஊழியர்கள் தொழில் ரீதியாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளனர். அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெதிசவுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் எதுவும் வெற்றியளிக்கவில்லை. எனவே எதிர்வரும் 27ஆம் தேதிக்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத இடத்து வேறு வழியின்றி பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என்பதுடன் இலங்கை முழுவதிலும் உள்ள அரசாங்க மருத்துவமனையின் செயற்பாடுகள் முற்றிலும் ஸ்தம்பித்துவிடும் என்பதையும் அறிய தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் பொது காணியொன்றை அத்துமீறி சுவீகரித்துள்ளமை தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் குறித்த இடத்தை நேற்று நேரடியாக சென்று பார்வையிட்டார். கட்டைக்காடு கிராம மக்களின் பொது தேவைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணி அத்துமீறி சுவீகரிக்கப்பட்டுள்ளமை சட்டத்துக்கு முரணான செயல் என குறிப்பிட்ட சுமந்திரன் தேவை ஏற்படின் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுவதாக தெரிவித்தார். மேலும் கட்டைக்காடு கிராம அபிவிருத்தி சங்கத்தால் நேற்று ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட கூட்டத்தில் அத்துமீறி காணியை சுவீகரித்த நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவரை குறித்த காணியிலிருந்து வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டமையும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனிடம் கவனத்தின் கொண்டு செல்லப்பட்டது.